2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரை இன்று ஆரம்பமாகியது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்ட உரையை ஆற்றினார். இது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்வைக்கும் 2வது வரவு செலவு திட்ட உரை என்பது குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தனது வரவு செலவு திட்ட உரையில் 2025 இறுதியில் இலங்கை மீண்டும் பழைய நிலையை அடையும் என்றும், தேர்தல் கூட்டம் ஒன்றுக்கு வராவிட்டால் மக்களுக்கு சமுர்த்தி நீக்கப்பட்டதென்றும், அரச வருமானம் 16% அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். வெளிநாட்டு கையிருப்பை இந்த வருட இறுதிக்குள் $7 பில்லியன் என்ற நிலைக்கு கொண்டுவர எதிர்பார்ப்பதாகவும் கூறினார். அரச ஊழியர்களின் சம்பளத்தை 3 கட்டங்களாக அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், 2030 ஆண்டுக்குள் கடனை 87% குறைக்க அரசு எதிர்பார்ப்பதோடு, குறைந்த வருமானம் பெறும் மக்களுக்கு வழங்கப்படும் அஸ்வசும 2026 ஆண்டு மீண்டும் மீளாய்வு செய்ய நடவடிக்கை செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார். மக்களுக்கு எதிராக எவரேனும் தவறு இழைத்திருப்பார்களாயின் அவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்திற்கு அமைய தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். அத்துடன் இந்த விடயத்தில் யாருக்கும் பாரபட்சம் காட்டப்பட மாட்டாது. 2029 ஆண்டு வரையில் தேசிய அபிவிருத்தி ஏற்றுமதி திட்டம் உள்ளது. 2032 ஆண்டு தேசிய உற்பத்தி சமமாக கடனை 90% குறைப்பதற்கு எதிர்பார்ப்பு. 2025 ஆண்டில் இறக்குமதி செலவினம் அதிகரிப்பு போன்ற விடயங்களை ஜனாதிபதி தெரிவித்தார். அரச ஊழியர்களின் சம்பளத்தை 3 கட்டங்களாக அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்தில் அனைவரும் தங்களுடைய சொத்து விபரங்களை அறிவிக்கும் வகையில் புதிய டிஜிட்டல் சேவை ஒன்று அறிமுகப்படுத்தப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். காணி தகவல் உட்பட மத்திய டிஜிட்டல் கட்டமைப்புக்காக $100 மில்லியன் ஒதுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முனைவோருக்கு $5,900 மில்லியன் கடன் வழங்க ஒதுக்கிடப்படும். தொழில்துறை அபிவிருத்திக்காக மேலும் $1,000 மில்லியன் ஒதுக்கப்படும் என தெரிவித்தார். 2026 ஆண்டு அரசாங்கத்தின் மொத்த செலவு $4,434 பில்லியன்களாகும். நிதி அமைச்சுக்கு $634 பில்லியன்களும், சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சுக்கு $554 பில்லியன்களும், பாதுகாப்பு அமைச்சுக்கு $455 பில்லியன்களும், கல்வி அமைச்சுக்கு $301 பில்லியன்களும் ஒதுக்கப்பட்டுள்ளன. விவசாய அபிவிருத்திக்காக $1,700 மில்லியன் ஒதுக்கிடப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நீரியல் வள பகுதிகளை உள்ளடக்கிய சுற்றுலாத்துறையை அபிவிருத்திக்காக $3,500 மில்லியன் ஒதுக்கிடப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். சுற்றுலா தொழில் நிபுணர்களை உருவாக்க $500 மில்லியன் ஒதுக்கிடப்படும் என தெரிவித்துள்ளார். பரந்த அளவிலான வீதி பாதுகாப்பு வேலை திட்டம் ஒன்றை அமுல் செய்வதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிதி ஒதுக்கீடுகளுக்கு மேலதிகமாக மேலும் $1,000 மில்லியன் நிதியை ஒதுக்குவதற்கு முன்மொழியப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாந்த கொடுப்பனவை 2026 ஆண்டு ஜனவரி மாதம் முதல் 1,550 அதிகரிப்பதற்கு யோசனை முன்வைக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அதில் வரவு கொடுப்பனவுக்காக $200 அரசாங்கம் வழங்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக $5,000 மில்லியன் ஒதுக்கிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். 82 ஆதார வைத்தியசாலைகளை 5 வருடங்களில் அபிவிருத்தி செய்வதற்கு $31,000 மில்லியன் ஒதுக்கிடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். சுவசரிய நோயாளர் காவு வண்டி சேவைக்காக $4.2 பில்லியன் ஒதுக்கிடப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இளைஞர்களிடையே விளையாட்டு கலாச்சாரத்தை மேம்படுத்துவதற்காக $1,800 மில்லியன் ஒதுக்கிடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அதேநேரம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் விளையாட்டு கட்டிட தொகுதிகளை அபிவிருத்திக்கு $100 மில்லியன் ஒதுக்கிடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நாட்டில் தொழுநோயை ஒழிப்பதற்கான பயணத்தில் ஒரு முக்கியமான மைல்கல்லை குறிக்கும் வகையில் தேசிய தொழுநோய் மாநாடு நேற்று காலை கொழும்பு சினமன் கிராண்ட் ஹோட்டலில் ஆரம்பமானதோடு அதன் ஆரம்ப நிகழ்வில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கலந்து கொண்டார். அடுத்த 10 ஆண்டுகளில் இலங்கையிலிருந்து தொழுநோயை ஒழிப்பதற்கான வரைபடம் இதன்போது வெளியிடப்பட்டது. உலக சுகாதார ஸ்தாபனம் மற்றும் சசகாவா மன்றம் என்பனவற்றின் ஒத்துழைப்புடன் சுகாதார அமைச்சின் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்ட தேசிய தொழுநோய் மாநாடு நேற்றும் இன்றும் கொழும்பில் நடைபெறுகிறது. நிகழ்வில் உரையாற்றிய சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச பொது சுகாதாரத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்படாத வகையில் இலங்கை 1995 ஆண்டில் தொழுநோயை ஒழித்த போதிலும் அந்த பயணம் இன்னும் நிறைவடையவில்லை. தொடர்ந்தும் புதிய நோயாளிகள் அடையாளம் காணப்படுகின்றனர். அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 1,500 முதல் 2,000 புதிய தொழுநோயாளிகள் அடையாளம் காணப்படுவதாகவும் அவர்களில் சுமார் 10% பேர் 10 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார்.
நிப்போன் நிலையத்தின் கௌரவ தலைவர் திரு சசகாவா அவர்கள் நேற்று அலரி மாளிகையில் இலங்கை பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவை சந்தித்தார். திரு சசகாவாவை அன்புடன் வரவேற்ற பிரதமர் அவரது இரண்டாவது இலங்கை விஜயத்தை பாராட்டினார். இதன்போது ஜனாதிபதியின் பங்கேற்பில் நேற்று காலை நடைபெற்ற குஷ்டரோக நிவாரணம் பற்றிய மாநாடு குறித்து திரு சசகாவா பிரதமருக்கு விளக்கம் அளித்தார். அத்தோடு விசேட தேவைகளுள்ள மாணவர்களுக்கு உதவியளித்தல் உள்ளிட்ட இலங்கையில் நிப்போன் நிதியத்தின் தொடர்ச்சியான செயற்திட்டங்கள் குறித்தும் அவர் எடுத்துரைத்தார். இலங்கை மருத்துவத்துறையில் நிலவும் அத்தியாவசிய மருந்துகளின் பற்றாக்குறைக்கு தீர்வு காண இந்திய அரசின் ஆதரவை வழங்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இந்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஜெகத் பிரகாஷ் நாட்டாவை சந்தித்து கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையின் தேசிய சுகாதார கட்டமைப்பினூடாக பல தசாப்த காலமாக இலவச சுகாதார வசதிகள் வழங்கப்பட்ட போதிலும் தற்போது அத்தியாவசிய மற்றும் உயிர் காக்கும் பல மருந்துகளின் பற்றாக்குறை அவற்றை பயன்படுத்தும் லட்சக்கணக்கான மக்களை கடுமையாக பாதித்துள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டினார். ஒரு சில மருந்துகள் தனியார் துறையின் ஊடாக மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடியுமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய எதிர்க்கட்சித் தலைவர் அரச மருத்துவமனைகள் எதிர்கொள்ளும் அச்சவாலை வெற்றி கொள்வதற்கு இலங்கைக்கு அதிகபட்ச ஒத்துழைப்பை வழங்குமாறும் இந்தியா வழங்கும் அவ்வொத்துழைப்பை மரியாதையுடன் வரவேற்பதாகவும் தெரிவித்தார். ஹெரோயின் போதைப்பொருள் கையிருப்புடன் கைது செய்யப்பட்ட அதிபரை பணி நீக்கம் செய்வதற்கு வடமத்திய மாகாண கல்வி பணிப்பாளர் தீர்மானித்துள்ளார். குறித்த அதிபருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ள வடமத்திய மாகாண கல்வி பணிப்பாளர் அனுராதபுரம் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினால் சமர்ப்பிக்கப்பட்ட விடயங்களை கவனத்திற்கொண்டு ஸ்தாபன கோவையின் சரத்துக்களின் கீழ் வரும் குற்றத்தை அவர் செய்துள்ளதால் உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் நகரசபை உறுப்பினர் ஒருவரின் கணவரான குறித்த அதிபர் அண்மையில் 1 கிலோ 118 கிராம் ஹெரோயின் போதை பொருளுடன் கைது செய்யப்பட்டார். கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையின் மிக உயரிய பதவியான தியவதன நிலைமை பதவிக்குரியவரை தெரிவு செய்வதற்கான கூட்டம் இன்று கண்டி செங்கடகல பௌத்த மண்டபத்தில் நடைபெறவுள்ளது. பௌத்த அலுவலக ஆணையாளர் நாயகம் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் போட்டியிடுவதற்காக 7 பேர் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுள் தற்போது பதில் தியவதன நிலைமையாக செயற்படும் பிரதீப் நிலங்க தேலே அடங்குவதுடன் மேலதிகமாக பஸ்நாயக்க நிலைமைகள், பேராசிரியர்கள், பட்டதாரிகள் மற்றும் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள் ஆகியோரும் களத்தில் உள்ளனர். பிரதான போட்டியாளர்களாக கண்டி கதிர்காம தேவாலய பஸ்நாயக்க நிலைமை தாமிந்த பண்டார உடுராவண, கண்டி நாத தேவாலய பஸ்நாயக்க நிலைமை AWS பண்டாரநாயக்க மற்றும் பேராதனை பல்கலைக்கழக பேராசிரியர் திலக் சுபசிங் ஆகியோரின் பெயர்களும் முக்கியமாக பேசப்படுகின்றன. இம்முறை தெரிவு கூட்டத்தில் மகா சங்கத்தினர் உட்பட சுமார் 267 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதுடன் இதில் மல்வத்து மற்றும் அஸ்கிரிய விகாரையின் மாநாயக்க தேரர்கள், ரஜமா விகாரைகளின் பொறுப்பாளர்கள், 71 பிரதேச செயலாளர்கள் மற்றும் 29 தேவாலயங்களின் பஸ்நாயக்க நிலைமைகள் ஆகியோரும் உள்ளடங்குகின்றனர். வரலாற்று பின்னணி கொண்ட இப்பதவி கண்டி ராச்சியம் ஆங்கிலேயரிடமிருந்து வீழ்ச்சியடைந்த பின் 19 பேரால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இம்முறை தெரிவு செய்யப்படும் புதிய தியவடன நிலைமைக்கு விகாரை தேவாலயா காம் கட்டளை சட்டத்தின் கீழ் 2035 ஆண்டு வரை பதவியில் நீடிப்பதற்கான வாய்ப்பு கிட்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நாலக குடஹேவா இன்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகினார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் நடத்தப்படும் விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் அளிப்பதற்காக அவர் அங்கு முன்னிலையாகினார். பங்களாதேஷின் வெளிவிவகார அமைச்சின் வெளிநாட்டு செயலாளரும் தூதுவருமான அசாத் அலாம் ஷியாம் உள்ளிட்ட தூதுக்குழுவினர் நேற்று அலரி மாளிகையில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரி அவர்களை சந்தித்தனர். வெளிநாட்டு செயலாளரையும் அவரது தூதுக்குழுவினரையும் வரவேற்ற பிரதமர் தற்போதைய பிராந்திய நிலைமைகள் மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொதுவான நலன்கள் குறித்து கலந்துரையாடினார். இதன்போது பொறுப்புக்கூறல், வெளிப்படைத்தன்மை மற்றும் நல்லாட்சி ஆகிய விடயங்களுக்கு விசேட முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. பாடசாலை மாணவி சிவலோகநாதன் வித்யா துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த பிரதிவாதிகள் 7 பேரும் தாக்கல் செய்திருந்த மேன்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணைகள் நேற்று நிறைவடைந்தன. விசாரணைகளை நிறைவு செய்துள்ள உயர்நீதிமன்றம் தீர்ப்பை வெளியிடுவதற்கான காலத்தை கால வரையறையின்றி ஒத்திவைத்துள்ளது. இச்சம்பவத்தில் குற்றவாளிகளாக காணப்பட்ட மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த சுவிஸ் குமார் உட்பட ஏனைய பிரதிவாதிகளே மேன்முறையீட்டு மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன தலைமையிலான ஐவரடங்கிய உயர் நீதிமன்ற நீதியரசர் குலாம் முன்னிலையில் இந்த மனுக்கள் மீதான விசாரணைகள் நடைபெற்றன.
அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற அனைத்து தனியார் பாடசாலைகளுக்கும் இவ்வாண்டுக்கான 3ஆம் தவணையின் முடிவு மற்றும் மீண்டும் ஆரம்பிக்கும் அட்டவணையை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது. அதற்கமைய அனைத்து அரசு பாடசாலைகளுக்குமான 3ஆம் தவணையின் முதல் கட்டம் இன்று வெள்ளிக்கிழமையுடன் நிறைவடைகின்றது. சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளில் 3ஆம் தவணையின் 2ஆம் கட்டம் எதிர்வரும் டிசம்பர் 8ஆம் தேதி திங்கட்கிழமை மீண்டும் ஆரம்பமாகும். முஸ்லிம் பாடசாலைகளில் 3ஆம் தவணையின் 2ஆம் கட்டம் இம்மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை மீண்டும் ஆரம்பமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் எதிர்வரும் 10ஆம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பமாகி டிசம்பர் 5ஆம் தேதி வரை இடம்பெற உள்ளன. 2024ஆம் ஆண்டில் கனடாவில் ஒட்டாவாவில் உள்ள ஒரு வீட்டில் இலங்கை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் உட்பட 6 பேரை கொலை செய்த சம்பவத்தின் குற்றச்சாட்டுக்கு உள்ளான இலங்கையைச் சேர்ந்த இளைஞருக்கு ஆயுள் தண்டனை விதித்து அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த உத்தரவை பிறப்பித்த நீதிமன்றம் தண்டனையில் எவ்விதமான தளர்வையும் பெறுவதற்கோ அல்லது விடுதலை பெறுவதற்கோ அவர் 25 ஆண்டுகள் கட்டாய சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று அறிவித்துள்ளது. இவ்வாறு குற்றம் சாட்டப்பட்டவர் ஃபெப்ரியோ டி சாய்சா என்ற இளைஞர் ஆவார். கனடாவில் கல்வி கற்று வந்த அவர் இந்த குற்றத்தை செய்தபோது 19 வயதை கடந்திருந்தார். அவர் மீது 4 முதல்நிலை கொலை குற்றச்சாட்டுகளும் 2 இரண்டாம் நிலை கொலை குற்றச்சாட்டுகளும் 1 கொலை முயற்சி குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டிருந்தன. அவர் அக்குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் ஒப்புக்கொண்டார். இந்த கொலையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாயான தர்ஷினி பண்டாரநாயக்க 35 வயது, இனுக விக்ரமசிங்க 7 வயது, அஸ்வினி விக்ரமசிங்க 4 வயது, ரினியானா விக்ரமசிங்க 2 வயது, கெலி விக்ரமசிங்க 2 மாதம் ஆகியோர் கொல்லப்பட்டனர். மேலும் அந்த வீட்டில் இருந்த காமினி அமரகான் என்ற 40 வயது நபரும் கொல்லப்பட்டதுடன் குழந்தைகளின் தந்தை படுகாயமடைந்தார். தெல்தொட்ட கண்டி வீதியில் ஆழ்வத்த பகுதியில் பேருந்து மீது மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்தார். பயணித்துக் கொண்டிருந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து மீதே இவ்வாறு மரம் முறிந்து விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவத்தில் பேருந்தில் பயணித்த மேலும் 10 பேர் காயமடைந்து கலகா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். நிதி கொள்கை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு பதிலளிக்க எமக்கு அழைப்பு விடுத்தால் பாராளுமன்றத்திற்கு வருகை தருவதற்கு எமக்கு பிரச்சினை ஏதும் இல்லை என இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் அண்மையில் இடம்பெற்ற அரச நிதி பற்றிய குழுவில் முன்னிலையான போது மத்திய வங்கியின் ஆளுநர் இவ்வாறு தெரிவித்தார். இதன்போது அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவர் கலாநிதி ஆர்ஷடி சில்வா எம்பி நிதி கொள்கை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பும் போது முறையான பதில் கிடைப்பதில்லை எனவும் பாராளுமன்றத்திற்குள் மத்திய வங்கியின் பிரதிநிதித்துவம் கிடையாது எனவும் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க நிதி கொள்கை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் நிதி அமைச்சரிடமே நேரடியாக கேள்வி கேட்பார். இதன்போது எழுப்பப்படும் கேள்விகள் குறித்து நிதி அமைச்சர் எம்முடன் கலந்துரையாடுவார். தேவைப்படும் பதிலுக்கான கேள்வி ஒரு நாளைக்கு முன்னதாகவே எமக்கு கிடைக்கப்பெறும் என்று தெரிவித்தார். நாட்டுக்கு வருகை தந்துள்ள தென்னிந்திய திரையுலகின் முன்னணி நடிகர்களில் ஒருவரான நடிகர் சரத்குமார் நேற்று நாட்டின் பல பகுதிகளுக்கு சுற்றுலா பயணங்களை மேற்கொண்டிருந்தார். இலங்கையின் சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் நோக்கில் அவரது பயணம் அமைந்துள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தின் ஊடாக இலங்கைக்கு நேற்று முன்தினம் வருகை தந்திருந்த அவர் 4 தினங்கள் நாட்டில் தங்கியிருந்து பல்வேறு பிரதேசங்களுக்கும் பயணங்களை மேற்கொள்ள உள்ளார். இந்த வகையில் கொழும்பில் தங்கியிருந்த சரத்குமார் நேற்று வெளியிடங்களை பார்வையிட புறப்பட்டார். இலங்கையின் முதலாவது 7 நட்சத்திர ஹோட்டலான அவியானா சிலோன் ரிசார்ட் ஹோட்டலின் தலைவர் கலாநிதி திசர ஏவாவசத்தின் அழைப்பின் பேரில் இலங்கையில் சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் நோக்கத்தில் அவரது வருகை அமைந்திருந்தது. கண்டி தெல்தெனிய உட்டிஸ்பத்துவ பிரதேசத்தில் இயற்கை எழில் நிறைந்த சூழலில் மேற்படி 7 நட்சத்திர ஹோட்டல் அமைந்துள்ளது. நேற்றைய தினம் நடிகர் சரத்குமார் அங்கு சென்றிருந்ததுடன் அங்கு அவருக்கு மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டது. கொழும்பு, காலி உள்ளிட்ட பல்வேறு பிரதேசங்களுக்கும் சரத்குமார் சுற்றுப்பயணங்களை மேற்கொள்ள உள்ளார். Two human beings are to meet in this world. There should be a purpose. That's why I say destiny brings people together. Let us find the purpose. I'm going to find the purpose of the boss over here. The hospitality is on every household, I think, will. தனது கணவர் மற்றும் மகன் ஆகியோர் போதைப்பொருள் குற்றச்சாட்டில் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதால் பாலியகுட நகரசபையின் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் திஸ்னா நிரஞ்சலா குமாரி பதவியை ராஜினாமா செய்துள்ளார். போதைப்பொருள் ஒழிப்புக்கு எதிராக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ள நிலையில் தமது குடும்பத்தில் இவ்வாறான நிலை ஏற்பட்டுள்ளதை இட்டு தான் கவலை அடைவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தனது குடும்பத்தார் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் மேற்கொள்ளப்படும் சட்ட நடவடிக்கைகளுக்கும் நாட்டில் சிறந்த அரசியல் கலாச்சாரத்தை தோற்றுவிப்பதற்கும் சுய விருப்பத்தின் அடிப்படையில் பதவி விலகுவதாக குறிப்பிட்டு தனது பதவி விலகல் கடிதத்தை கம்பஹா மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலருக்கு அனுப்பி வைத்துள்ளார்.
அட்டன் வனராஜா பகுதி மஸ்கலிய பிரதான வீதியில் வனராஜா தேயிலை தொழிற்சாலைக்கு அருகில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற வீதி விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் காயமடைந்து டிகோயா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதிக மழை காரணமாக வீதி வழுக்கல் தன்மையுடன் இருந்ததால் முச்சக்கர வண்டி ஒன்று சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து மின்கம்பத்துடன் மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்து இடம்பெறும்போது முச்சக்கர வண்டியில் பயணித்த சாரதியான தந்தை, தாய் மற்றும் சிறிய குழந்தை ஆகிய மூவரில் தந்தையும் தாயுமே இவ்வாறு காயமடைந்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேல் சபரகமு, மத்திய, வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் ஆத்திர மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இந்த பகுதிகளில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் பிற பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடுவதுடன் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. மெக்சிகோவில் மக்களிடம் கலந்துரையாடிய அதிபரிடம் போதையில் வந்த நபர் அத்துமீற முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது அனைத்து பெண்கள் மீதான தாக்குதல் என்று அதிபர் கூறியுள்ளார். மெக்சிகோ அதிபராக இருப்பவர் கிளாடியா ஷீண்டாம் தலைநகரம் மெக்சிகோ சிட்டியில் நேற்று சாலையில் இறங்கி அங்கிருந்த பொதுமக்களிடம் கலந்துரையாடியுள்ளார். அப்போது அங்கிருந்த போதையில் இருந்த அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் கிளாடியா ஷீம்பாவை பின்புறமாக கட்டியணைத்து முத்தமிட முயன்றார். உடனடியாக அதிபர் அங்கிருந்து சிரித்தபடி நகர்ந்தார். பாதுகாவலர்கள் அந்த நபரை அகற்றிவிட்டனர். இது குறித்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலானது. பெண் என்ற ரீதியில் எனக்கு ஏற்பட்ட அத்துமீறல் தொடர்பாக குற்றச்சாட்டுகளை பதிவு செய்வேன். இதுபோன்ற அத்துமீறல்களை முன்னரும் சந்தித்துள்ளேன். இது என் மீதான தாக்குதல் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பெண்கள் மீதான தாக்குதல் என்று அவர் கூறினார். இதனைத் தொடர்ந்து போதையில் அத்துமீறிய நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். தாய்லாந்தின் பேங்காக்கில் மிஸ் யூனிவர்ஸ் அழகி போட்டியில் பல்வேறு நாடுகளின் அழகிகள் கலந்து கொண்டுள்ளனர். இந்த நிலையில் போட்டியில் கலந்து கொண்ட அழகிகளுக்கும் மிஸ் யூனிவர்ஸ் தாய்லாந்தின் தலைவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. போட்டியில் கலந்து கொண்ட அழகிகள் பெரும்பாலானோர் விளம்பர படங்களில் நடிப்பதில்லை என்று தலைவர் தெரிவித்துள்ளார். இதையடுத்து விளக்கமளிக்க முன்வந்த மெக்சிகோ அழகியை முட்டாள் எனவும் அவர் திட்டியுள்ளார். இந்த நிலையில் பெண்ணாகவும் மற்றும் மெக்சிகோ பிரதிநிதியாகவும் தன்னை மதிக்கவில்லை என கோபமுற்ற மெக்சிகோ அழகி அறையை விட்டு வெளியேறியுள்ளார். இதையடுத்து மற்றவர்கள் அறையை விட்டு வெளியேறினால் போட்டியில் பங்கேற்க இயலாது என தலைவர் எச்சரித்துள்ளார். இருப்பினும் மெக்சிகோ அழகிக்கு ஆதரவாக மற்றைய நாடுகளின் அழகிகளும் அறையை விட்டு வெளியேறியுள்ளனர். அமெரிக்காவில் பெருந்தொகையான குடியேற்றவாசிகள் நிராகரிக்கப்பட்ட நிலையில் பலர் நாடு கடத்தப்பட்டுள்ளதாக வெளிவிகாரங்களுக்கு பொறுப்பான சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் கடுமையான குடியேற்ற கொள்கை காரணமாக இந்த பெரும் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். டொனால்ட் ட்ரம்பின் 2வது ஆட்சி காலத்தில் இதுவரை சுமார் 80,000 குடியேற்றமற்ற விசாக்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். செல்லுபடியாகும் விசாக்கள் வைத்திருப்பவர்கள் கூட முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு நாடு கடத்த வழிவகுத்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி குடிபோதையில் வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டில் 16,000 விசாக்களும், வன்முறையில் ஈடுபட்டமைக்காக 12,000 விசாக்களும், திருட்டு சம்பந்தமான குற்றச்சாட்டில் 8,000 விசாக்களும் நிராகரிக்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டில் நிராகரிக்கப்பட்ட மொத்த விசாக்களில் இந்த 3 குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் ரத்து செய்யப்பட்ட விசாக்கள் அதிக எண்ணிக்கை உள்ளதாக குறித்த அதிகாரி சுட்டிக்காட்டியுள்ளார்.